மக்களே ரொம்பயுமே ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மதுரையில பிளாட்ஃபார்ம் வேலை நடக்கிறனால, ஒரு சில வண்டிகள் அதாவது பகல் நேர வண்டிகள் மதுரை வழியில போகாது அப்படின்றத சொல்லியிருந்தோம். உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராமில நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த மாரி பாலக்காடு டூ திருச்செந்தூர், திருச்செந்தூர் டூ பாலக்காடு இந்த 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா மதுரை வழியில பகல் நேரத்தில தான் ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா போகுமா? அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே இப்போ குடுத்துட்டாங்க மக்களே. அதுக்கான அப்டேட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் முழுவதுமே வண்டி மதுரை வழியில் தான் போகும். பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் போகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த வண்டி மட்டும் பிப்ரவரி 21, 25 இந்த 2 நாள் மட்டும் மதுரை வழியில போகாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 2 நாள் பிப்ரவரி 21 அது போக 25. ஸோ இதே போல தான் மதுரை குருவாயூர் வண்டி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா மாற்றுப்பாதையில் தான் செல்லுது. அதே இந்த 2 டேட் மட்டும்தான் மக்களே. பிப்ரவரி 21, பிப்ரவரி 25 இந்த 2 வண்டியுமே மதுரை வழியில போகாது. எக்ஸ்ட்ரா ஸ்டாப்பிங் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா, மானாமதுரையில மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க மக்களே 2 வண்டிக்குமே. ஸோ அனைவருமே அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, மானாமதுரை யூஸ் பண்ணிக்கோங்க. மானாமதுரையிலேருந்து நீங்கள் திருச்செந்தூர் போகிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இந்த 21ஆம் தேதி இல்லை 25ஆம் தேதி போகிறீங்க அப்படின்னா, அனைவருமே பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே.